கிச்சனில் காஃபி குடிச்சிட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியா. அப்போ ராதிகாவும் கிச்சனுக்குள்ளே வராங்க. ராதிகாவை பார்த்தோன்னா வாங்க ராதிகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். நான் வந்து இந்த கல்யாண ஆர்டர் ஒன்று எடுத்துருக்கிறேன்ல, அதுக்கு வந்து எனக்கு ஷெஃப் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, அதனால் நான் கோபி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கியா சொன்னதை கேட்டுட்டு ராதிகா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும்தான் வந்து கோபி கிட்ட ஹெல்ப் கேட்பேன், அதுக்கப்புறம் வர எல்லா ஆர்டருக்குமே வந்து நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன்ல, அதை மட்டும் நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா உடனே தெரியாதவங்க கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாம், ஆனால் சொந்தக்காரங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எனக்கு வந்து ஹெல்ப் கேட்க விருப்பம் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியா அப்படி சொன்னதை கேட்டுட்டு ராதிகா வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்து கிச்சனில் சாப்பாடு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியா அங்கே வந்துட்டு அங்கே சமையல் வேலை பண்ணுறவங்க, அங்கே ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு இன்னைக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோபி வந்து வேஷ்டி சட்டையில் வந்து நிற்கிறாரு. கோபி பார்த்தோன்னே ஈஸ்வரி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னப்பா வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு, அம்மா இந்த கல்யாண ஆர்டர் வந்து கிராமத்து சமையல் மாதிரி தானே, அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இந்த ஆர்டர் எப்படி பண்ணணும், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலம்மா, அதனால தான் நானும் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கான வேலை எல்லாமே ஆரம்பிக்குது. ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செய்கிற வேலை வந்து அங்கங்கே போய் பாக்யா எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோபி வந்து ஈஸ்வரி கிட்ட, பாக்யா இப்படி பம்பரமாக வேலை செய்கிறது எல்லாம் பார்த்ததே இல்லைம்மா, நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுமா, இப்போ அவள் ரொம்ப மாறிட்டா, இல்லை ரொம்ப டேலண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரியும், பாக்யா எப்போவுமே இப்படித்தான், வேலைன்னு வந்துட்டு அவள் ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எழில் அமிர்தா 2 பேருமே வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாக்யா வந்து நீங்கள் 2 பேருமே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே எழில் வந்து, இல்லைம்மா நாங்களும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராமல் அங்கேயே நின்று அவங்களும் வேலை செய்கிறாங்க. அப்போ பாக்யா இருந்துட்டு எழில் கிட்ட, நீ டேரக்டர்டா, நீ என்னடா இந்த வேலையெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து, அம்மா நான் வெளியே தாம்மா டேரக்டர், இங்கே வந்து என்னோட அம்மாவுக்கு நான் பையன் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு பாக்யாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகுது. சரின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து வெளியே வராங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜசேகரோட மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பாக்யா ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ராஜசேகரோட மேனேஜர் வந்துட்டு, மேடம் இப்போ புதுசாக எங்களுக்கு ஒரு ஐட்டம் வேணும், சார் வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாக்யா கேட்கவும், சார் வந்து புதுசாக கோலா உருண்டை வேணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க பாக்யா. ஃபோனை வச்சதுக்கப்புறம் பாக்யா வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, மட்டன் கோலா உருண்டை பண்ணணும் அப்படின்னா மட்டன் உடனடியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அமிர்தா வந்து, ஆண்டி வாழைப்பூவில் கோலா உருண்டை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் பாக்யா இருந்துட்டு, வாழைப்பூன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல, அதை வந்து அவசரத்துக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்கிறாங்க. இப்போ என்னமா செய்யறது, இவ்வளோ தூரம் அவங்க கேட்ட ஐட்டம் எல்லாம் வந்து செஞ்சுட்டு அவங்க கடைசியாக கேட்ட ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கல அப்படின்னா ஆர்டர் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மாதிரியே இருக்குது, அதெல்லாம் இப்போ என்னமா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எள்ளி கேட்குறாரு. உடனே பாக்யா இருந்துட்டு, எனக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் சோயாவில் கோலா உருண்டை செஞ்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியாமா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவும் எழிலும் சொல்கிறாங்க. சரி நீ போய் சோயா உருண்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்யா சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே நடந்தது எல்லாம் வந்து தூரமாக நின்று கோபி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து அரை மணி நேரம் இல்லை அரை நாள் கூட ஆயிரும் அதை நான் சமாளிக்கிறதுக்கு. ஆனால் பாக்யா எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சு முடிவு பண்ணிட்டா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட வந்து பெருமையாக பேசி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து வாழை இலை கட்டு வந்துருது. அதை பிரித்து பார்த்தா எல்லா இலையும் கிழிஞ்சு போயிருக்குது. உடனே செல்வி வந்து, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு 1-2 தான் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. எல்லா இலையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் பாக்யா வந்து, கிழிஞ்ச இலையெல்லாம் எங்கள் தலையில் கட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கோபி வந்து, அளவாழை இலையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அடுத்ததான் கோபி வந்து கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த பாக்யா வந்து, நீங்கள் எதுக்கு வேலையெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோபி வந்து நிஜமாவே நல்லவராக வேணா மாறி இருக்கலாம், ஆனால் பாக்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் இவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது வந்து ராதிகாவோட மனசை ரொம்பவே காயப்படுத்துற மாதிரி தான் ஆகும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.